இன்றைக்கி எதாவது வீடியோ பண்ணணுமே, என்ன பண்ணலாம்? ஓகே, இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு சரி நம்மள்ட்ட தான் ஏற்கனவே ஒரு சீரிஸ் இருக்கே, அதே அடிச்சு விடுவோம். ஓகே, பெஸ்ட்டு செல்லர் சீரீஸில் இது எபிசோட் 3. ஆமாங்க, எபிசோட் 3 தான். ஏற்கனவே 2 வீடியோ போட்டாச்சு. அதை பார்க்கலாம், ஒன்று பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இல்லைனா மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த பெஸ்ட்டு செல்லர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா, அமேசான் வந்து நம்மளுக்கு ஒரு பேக்கேஜிங் ஒன்று அனுப்பியிருக்காங்க ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக நம்மள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, இதை பண்ணுங்கன்ட்டு. சரி நம்மளும் சரி சின்ன பசங்க இதை கேட்குறாங்க அப்படின்ட்டு வாங்கி அது என்னென்னு பண்ணலான்னு தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இப்படிலாம் கிடையாது, ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். நீங்கள் உண்மை நினச்சிக்க போகிறீங்க. ஜஸ்ட் கிடிங். ஓகே, சீரியஸ் மோட், பேக் டு த வீடியோ. அந்த பாக்ஸை விரிச்சோம்னா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஓப்பன் பண்ணால் நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் இருந்தது உள்ள. அது என்னென்னா ரேகர். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சத்தியமாக. RAEGRன்னு சொல்லிடுறேன் நான். ரேகர். தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். மேட் இன் இண்டியான்னு போட்டுக்குது. இந்தியா பிராண்ட் தான் நினைக்கிறேன் இது. இந்த பேரே ஒரு மாதிரி வியர்டாகுது. அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணது தெரியல. நான் ரேகர்னு கூப்பிட்டுக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, அதை ஃபஸ்ட்டு பாக்ஸ் பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்துருவோம். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடு கைஸு. பார்த்தீங்கன்னா ஒரு டைப்-C கேபிளும் ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் கொடுப்பாங்கல்ல. அந்த பாக்ஸில் அது மட்டும்தான் இருந்தது. மேனுவல் படிக்காமல் நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். அதை படிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மேனுவல் தூக்கி போடுங்க. பேக்கேஜிங் சிம்பிள் கைஸ். ஒரு அட்டமான அட்டை பெட்டியில் அந்த சார்ஜிங் பேடு, ஒயர்லெஸ் பேடும், டைப்-C கேபிள். இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ரோல் ஆகிற டைப்-C கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப லாங்காக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லலை. ரொம்ப ஷார்ட் கேபிள் தான், மீடியம் லெவலில் தான் இருந்தது. குவாலிட்டியும் ரொம்ப செம்மையாக இருந்தது காய்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். குவாலிட்டியும் ஓரளவுக்கு ஓகே தான். பில்டு குவாலிட்டி அந்த ஒயர்லெஸ் பேடு பார்த்தீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு இருந்தது. நல்லா பிளாஸ்டிக் தான். கொஞ்சம் அந்த ஃபினிஷிங்லாம் மேட் ஃபினிஷ்லாம் நல்லா இருந்தது பார்க்க. அவங்க லோகோ கொடுத்துருங்க ஃப்ரண்ட்டில், அங்கே தான் நம்ம மொபைலில் வைக்கணும். பேக்கில் பார்த்தீங்கன்னா அகைன் சம் டீட்டெயில்ஸ் போட்டு ஒரு கரெக்டாக கீழே வைக்கிறதுக்கு, ஒரு ஈவனாக வைக்கிறதுக்கு ஒரு ஷேப் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி ஓகே, இது ஏன்டா பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நம்ம ஒயர்லெஸ் சார்ஜ் யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் இப்போ வர ஃபோனில் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மிட்ரேஞ்ச் ஃபோன்லேயே. ஸோ அதனால் ஒரு நல்ல ஒயர்லெஸ் சார்ஜ் பட்ஜெட்டில் அப்படின்னு பார்த்தா ஆப்பிள்லாம் போனோம்னா நம்ம ஒரு கண்ணு விற்றுட்டு தான் வாங்கணும். ஸோ அதனால் பட்ஜெட்டில் என்ன இருக்குதோ அதை நம்ம வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது பெஸ்ட்டு செல்லராக இருக்குது ஒயர்லெஸ் சார்ஜில். இது சார்ஜ் சப்போர்ட் பண்ணும். சார்ஜ்னா ஒன்று கசி அது PD மாதிரி பவர் டெலிவரி மாதிரி அது ஸ்டாண்டர்டாக ப்ரொப்ரேட்டரி இல்லை, ஒருத்தவங்க செய்யலை. இது காமனாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜ் இருந்தால் இது சப்போர்ட் பண்ணாது அப்படின்ட்டு ஸ்டாண்டர்டு ஒயர்லெஸ் சார்ஜிங் சார்ஜ் அது சப்போர்ட்டட் இருக்குது இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடில். ரேஜர் இந்த பிராண்டில் ரேகர் ஓகே, RAEGRன்னு சொல்லிக்கிறேன். குவாலிட்டி நல்லா இருந்தது. சரி, இது பார்த்தோம்னா அதில் ஒரு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு LED கொடுத்துருக்காங்க. நீங்கள் பவரில் ப்ளக்இன் பண்ணிங்கன்னா அது ரெட் கலரில் எரியும். அது மேலே மொபைலில் வச்சிங்கன்னா மொபைல் சார்ஜ் ஆகுதான்னு ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம் நம்ம. அதான் மெயின். ஏன்னா சார்ஜ் ஆகாமல் போயிட போகுது. ஓகே, சார்ஜ் ஆகுது, நல்ல வேலை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மொபைல் நீங்கள் அது மேலே வச்சிங்கன்னா ப்ளூ கலரில் அந்த ரெட் கலர் LED ப்ளூ கலர் ஆகுது. அப்போனா உங்களுக்கு சார்ஜ் நீங்கள் ஆகிட்டு இருக்கும்போது அந்த LED ப்ளூ ஆகிடுச்சு, எடுத்துட்டிங்கன்னா ரெட் ஆகிடுச்சு. மேலே அந்த பேடு மேலே நீங்கள் அந்த ஒயர்லெஸ் சார்ஜர் மேலே, அந்த ஒயர்லெஸ் பேடு மேலே ஒயர்லெஸ் சார்ஜர் I'm just talking like a shit guys. பைத்தியக்கார மாதிரி பேசுனீங்க. No, this channel for family audience, so no swear word. படா. ஸோ சார்ஜ் நல்லா ஆகுதுன்னா கரெக்டாக சில ஒயர்லெஸ் பேட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வைக்கணும். இது ஓரளவுக்கு நீங்கள் எப்படி அது மேலே ப்ளேஸ் பண்ணாலும் சார்ஜ் ஆகுது காசு. அதுவும் மெயினான விஷயம் என்னென்னா நீங்கள் கேஸ் போட்டுக்கிட்டே, நீங்கள் அந்த கேஸ் இல்லை, பேக் கவர், மொபைல் பேக் கவர் சொல்கிறேன், அதை போட்டுக்கிட்டேவும் நீங்கள் மேலே வச்சாலும் சார்ஜ் ஆகுது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மக்கிட்ட ஒரு Pixel 3 மொபைல் இருந்தது, அதில் ஒயர்லெஸ் சார்ஜாக போட்டு இருக்குது. ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததிலும் நல்லாவே சார்ஜிங் ஆச்சு. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இது மேக்ஸிமம் 15 வாட் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடில் 15 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம். அதுவும் சார்ஜ் சொன்ன மாதிரியே ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஸ்பீடில் ஏறுது கைஸு. என் மொபைல் பார்த்தீங்கன்னா அதான் 15 வாட் எந்த ஸ்பீட் எடுக்குமோ ஒரு 1.5 to 2 ஹவர்ஸில் சார்ஜிங் ஆகிடுது ஒயர்லெஸ்ஸாகவே. அப்படி இல்லையா, நீங்கள் இதை வாங்கி ஜஸ்ட்டு அந்த பேடில் டைப்-C சொருவத்துக்கு பதில் நீங்கள் உங்கள் மொபைலில் சொருவி எப்பயும் போல் ஒயர்டு சார்ஜாகவே யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். சூத்துல வைப்பாங்க. அப்போ என்ன
என்ன இதை வாங்க சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு கண்டென்ட் வேணும் இல்லையா? இது பெஸ்ட் செல்லர் சீரிஸ். ஸோ இது பெஸ்ட் செல்லராக இருக்குது. நம்ம அதனால் இதை பண்ணுறோம். ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஏகே. வரேன், திரும்ப வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் ஆர்டர் பண்ணவே இல்லை, என் ஃப்ரெண்டு ஆர்டர் பண்ணான். ஸோ அவனோடது எடுத்து கண்டென்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஹேய், ரெக்கார்ட் ஆஃப் பண்ணலையா?